अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதம் விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा गुष्यते यस्य नगरे रङ्गयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरम् குலசேகர அருளிச் செய்த முகுந்தமாலை என்கிற அற்புதமான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்திலே பகவானை பற்றி பலவாறாக துதிக்கிறார். மிக அற்புதமாக ஸ்லோகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அதிலே இன்றைய தினம் முதலிலே 24வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த 24வது ஸ்லோகத்திலே பகவானை ஔஷதம் என்கிறார். ஔஷதம் என்னால் மருந்து. பகவான் தான் மருந்து, எல்லாவற்றுக்கும் மருந்து அவன்தான். மருந்தும் பொருளும் அமுதமும் தானே என்று பேயாழ்வார் அருளிச் செய்கிறார். போக மகிழ்ச்சிக்கு மருந்தே, மருந்தே நங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்று நம்மாழ்வார் அருளிச் செய்கிறார். இங்கே குலசேகரர் அவனை எப்படி மருந்தாக, எத்தனை மருந்தாக சொல்லுகிறார் என்று ஸ்லோகத்தையே பார்ப்போம். வியாமோக பிரஸ்மௌஷதம் முனிமனோவிருத்தி பிரவருத்தியௌஷதம் दैत्येन्द्रार्तिकरौषधं त्रिजगतां सञ्जीवनैकौषधं भक्त्यात्यन्तहितौषधं भवभयप्रध्वंसनैकौषधं श्रेयप्राप्तिकरौषधं पिब मनः श्रीकृष्णदिव्यौषधं. எத்தனை ஔஷதம்! பகவான் தான் எல்லா மருந்துமாய் இருக்கிறான் என்ன இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? முதல்ல வியாமோக பிரஸ்மௌஷதம். வியாமோகம் என்னால் நமக்கு ஏற்படக்கூடிய கலக்கங்கள், மயக்கங்கள், அதையெல்லாம் போக்குகின்ற மருந்தாய் இருக்கிறவனார் என்றால் பகவான் தான், ஸ்ரீகிருஷ்ணன் தான். வியாமோக பிரசமௌஷதம், வியாமோகத்தை போக்குகின்ற ஔஷதமாயிருக்கிறான். முனிமனோவிருத்தி பிரவருத்தியௌஷதம். முனி மனோவிருத்தி, முனிவர்களாகிற சில பேர் பகவானிடத்திலே தங்களுடைய மனத்தை செலுத்த வேண்டுமென்று நினைக்கிறார்கள் என்னால் அதற்கும் அனுகிரகம் பண்ணுறவன் பகவான் தான். அவர்களுடைய மனத்தை தன்பால் திருப்புபவனாக இருக்கிறவன் முனி மனோவிருத்தி. முனிவர்களுடைய மனத்தினுடைய செயல், அதை பிரவருத்தி ஔஷதம், பிரவர்த்திக்கும்படி செய்பவனார் என்னால் பிரவர்த்திக்கும்படி செய்கிற ஔஷதம் அதுவும் பகவான் தான். தைத்யேந்திரார்த்திகர ஔஷதம். தைத்யேந்திரன் என்னால் அசுரர்களுக்கு தலைவன். அசுரர் தலைவன் என்னால் இரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் போன்றவர்கள். இவர்களுக்கெல்லாம் என்னன்னா ஆர்த்திகர ஔஷதம். தைத்யேந்திரா, தைத்யேந்திரன் என்னால் அவர்களுக்கு ஆர்த்திகர ஔஷதம் என்னால் அவர்களுக்கு துன்பத்தை விளைக்கின்ற ஔஷதமாயிருக்கிறவன். அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா என்று நம்மாழ்வார் அருளிச் செய்தாரே, அப்படி அசுரர்களுக்கெல்லாம் துக்கத்தை விளைக்கின்ற ஔஷதமாயிருக்கிறவனும் பகவான் தான். அதற்கு மேலே திரிஜகதாம் சஞ்சீவன ஈக ஔஷதம். 3 உலகங்களுக்கும் வாழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமிர்தமாய், ஔஷதமாய், மருந்தாய் இருக்கிறவனார் என்றால் பகவான் தான்.
திரிஜகதாம் சஞ்சீவனைக ஔஷதம். அது மட்டுமா, பக்தாத்யந்த ஹித ஔஷதம், பக்தர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய மருந்து என்னால் அதுவும் பகவான் தான். பக்த அத்தியந்த ஹிதம், பக்தர்களுக்கு மிக மிக நன்மை, அதை செய்யக்கூடிய ஔஷதம் மருந்தாய் இருக்கிறவனும் பகவான் தான். அதற்கு மேலே பவபய பிரத்வம்சனைக ஔஷதம், சம்சாரமாகிற பயம், இந்த உலக வாழ்க்கை அது நமக்கு பெரிய பயத்தை உண்டாக்குகிறது. அப்படிப்பட்ட அந்த உலக வாழ்க்கையாகிற பயத்தை போக்குகின்ற மருந்தாய் இருக்கிறவனும் அதே பகவான் தான். ஸ்ரேய பிராப்திகர ஔஷதம், நமக்கு நல்ல ஸ்ரேயஸ், உயர்ந்த பெருமை அதை உண்டாக்குகின்ற மருந்து எதுன்னா அதுவும் இந்த பகவான் தான் என்று இத்தனை தூரம் சொல்லி அதுக்கு மேலே என்ன சொல்லுகிறார்? ஹே பிபமனஹா, ஹே மனஹா பிப, இதை பருகுவாயாக, இந்த மருந்து சாப்பிடு, இதுதான் மருந்து, இதை சாப்பிடு. எது எது? ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம். ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம், ஸ்ரீகிருஷ்ணன் என்று சொல்லப்படுகின்ற இந்த திவ்ய ஔஷதம் இருக்கிறதே, இந்த ஔஷதம்தான் நம்முடைய கலக்கத்தை தீர்ப்பது, முனிவர்களுக்கு அவர்களுடைய மனத்தை தூண்டுவது, அசுரர்களுக்கு அழிவை விளைப்பது, மூவுலகங்களுக்கும் வாழ்ச்சியை கொடுப்பது, பக்தர்களுக்கு ஹிதத்தை செய்வது, சம்சாரத்தை அடியோடு வேறறுப்பது, நல்ல பெருமையை கொடுப்பது. ஆக இத்தனையும் கொடுக்கக்கூடிய மருந்தை பிபமனஹா, ஏ மனமே அந்த கிருஷ்ண திவ்ய ஔஷதத்தை நீ பருகுவாயாக என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார் குலசேகரர். அடுத்தபடியாக 25வது ஸ்லோகத்திலே அவனை நெஞ்சிலே கொள்ளாமல் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது அத்தனையும் வீண் என்கிறார். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பகவானை நெஞ்சிலே நினைத்து கொண்டு காரியத்தை செய்ய வேண்டும். பகவானுடைய திருநாமத்தை சொல்லாமல் நாம் செய்யக்கூடிய வைதிக காரியங்களாயிருந்தால் கூட அவை அத்தனையும் வீணாய்த்தான் போகும் என்று இது ஆழ்வார்களும் கூட பாசுரங்களிலே காட்டுகிறார்கள். பெயரினையே புந்தியால் சிந்தியாது ஓதி உருவெண்ணும் அந்தியாலாம் பயனங்கன் என்று அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அவனுடைய பெயரனையே புந்தியால் சிந்தியாது, அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை நினைக்காமல் ஓதி உருவெண்ணும் அந்தி என்றார். உருவெண்ணும் அந்தின்னா வெறும் சந்தியாவந்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில பேர் இப்படி கையை உருவெண்ணுகிறார்களே, அந்த அந்தியாலாம் பயனங்கன், ஒரு பிரயோஜனமும் இல்லை என்னார். அதே கருத்து அது பொய்கை ஆழ்வார்கள் செய்த பாசுரம். அந்த கருத்து இங்கே குலசேகரருடைய ஸ்லோகத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. ஆம்னாய அபியாசானி அரண்யருதிதம் வேதவிரதான்யன்வகம் மேதச்சேதபலானி பூர்த்தவிதயா சர்வே ஹுதம் பஸ்மனி தீர்த்தானாமவகாஹனானி ச கஜஸ்நானம் விநாயத்பதத்வந்த்வாம்போருஹ சம்ஸ்மிருதீர் விஜயதே தேவஸ்த நாராயணः. தேவஹா சஹா நாராயணः விஜயதே, தேவனான அந்த நாராயணன் அவன் வெற்றி பெற்று விளங்கட்டும் என்கிறார். அவனுக்குத்தான் எல்லா பெருமையும், அவன் வெற்றி பெற்று விளங்கட்டும். அந்த நாராயணனை நெஞ்சிலே கொள்ளாமல் இவன் ஆம்னாய அபியாசானி, ஆம்னாயம் என்னால் வேதம், அந்த வேதத்தை அபியாசம் பண்ணுகிறது இருக்கிறதே, அதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டால் அரண்யருதிதம். அரண்யருதித்தம்னா காட்டிலே போய் அழுகை, அதாவது ஊரிலே அழுதாலாவது பக்கத்தில் 2 பேர் பார்ப்பார்கள், ஐயோ நீ அழுகிறாயே, உனக்கு என்ன ஏன் இப்படி துன்பம் ஏற்பட்டது என்று விசாரிக்கவாவது செய்வார்கள். ஒருத்தன் காட்டிலே போய் அழுதானால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுபோல வேத சப்தங்கள் அத்தனையும் காட்டிலே கூவின கூச்சலை போலே அது வீணாய் போய்விடும். அதுக்கு மேலே வேத விரதான்யன்வகம், வேதங்களிலே சொல்லப்பட்ட விரதங்கள், அந்த விரதம் இந்த விரதம் ஏகாதசி விரதம் என்னெல்லாம் விரதங்கள் சொல்லுகிறார்களே, அதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டால் பகவானை நினையாமல் செய்தால் அது என்ன ஆகும்? மேதச்சேத பலானி, இந்த உலக உடம்பினுடைய கொழுப்பை குறைப்பதற்கு உபயோகப்படும், அவ்வளவுதான். உடம்பு இழைக்கும் அந்த விரதங்களாலே, அவ்வளவுதான். சரீரத்தை இழைக்க பண்ணுமே தவிர வேறு பலன் கிடையாதுன்னு.
அதற்கு மேலே பூர்த்த விதயா சர்வே ஹுதம் பஸ்மனி. பூர்த்த விதயா, பூர்த்தம் என்னால் என்ன? குளம் வெட்டுதல், கிணறு கட்டுதல், இன்னும் தர்மசத்திரங்கள் அமைத்தல், தண்ணீர் பந்தல் வைத்தல், இந்த மாதிரியான காரியங்களுக்கு பூர்த்தம் என்று பெயர். நல்ல காரியங்களை செய்தல். ஆனால் இந்த காரியங்களும் கூட பகவானுக்கு செய்கிற தொண்டு என்று நினையாமல் ஒருத்தன் செய்தானால் அது எப்படிப்பட்டது? ஹுதம் பஸ்மனி. சாம்பலிலே ஹோமம் செய்தார் போலே. நெருப்பிலே ஹோமம் செய்தால் அது கொழுந்து விட்டு கிளறும் அக்னி. வெறும் சாம்பலிலே இதை கொண்டு போய் நெய்யை விட்டால் என்ன பிரயோஜனம்? அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு மேலே தீர்த்தானாம் அவகாகனானிச்ச. நல்ல புண்ணிய தீர்த்தங்களிலே போய் ஒருத்தன் நீராடுகிறான். அப்படி நீராடுகிற பொழுது, கங்கையிலே நீராடுகிற பொழுது என்ன நினைக்க வேணும்? அடடா, நமக்கு என்ன பாக்கியம், பகவானுடைய திருவடியினுடைய தீர்த்தத்திலே நாம் இப்பொழுது நீராடுகிறோம் என்று அந்த பகவானுக்கும் அந்த தீர்த்தத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை நினைத்து நீராட வேண்டும். அப்படி நீராடாமல் வெறுமேல ஒரு தீர்த்தத்தில் போய் அப்படி குளிக்கிற பொழுது ஆனந்தமாக இருக்கிறது, குளிர்ச்சியாக இருக்கிறது என்று இப்படி மட்டும் நினைத்தானால் அது எப்படி போலேன்னு கேட்டால் கஜஸ்நானம். இந்த யானை போய் குளிக்கிறதே அந்த நதியில் இறங்கி, அதற்கும் இதற்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. தீர்த்தானாம் அவகாகனானிச்ச கஜஸ்நானம். எப்பொழுது இதெல்லாம் இப்படி ஆகிவிடும் என்று கேட்டால், யத் பதத்வந்த்வ, அதாவது எம்பெருமானுடைய திருவடி தாமரை இணைகள், பதத்வந்த்வாம்போருக சம்ஸ்மிருதீர் வினா, அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரை இணைகள் அதை நினையாமல் செய்யக்கூடிய காரியங்கள். அதாவது அவனை நினையாமல் வேதத்தை அத்தியனம் பண்ணினால் அது வீண். அவனை நினையாமல் விரதங்களை கொண்டிருந்தால் அது உடலிழைப்பதற்கு பயனாகுமே தவிர வேறொன்றும் கிடைக்காது. அவனை நினையாமல் நாம் தர்ம காரியங்கள் எதை செய்தாலும் அது சாம்பலிலே இட்ட ஆகுதி போலே ஆகிவிடும். அவனை நினையாமல் நாம் பண்ணக்கூடிய தீர்த்த ஸ்நானங்களும் கூட யானை குளிப்பது போல ஆகுமே தவிர அதில் ஒரு உபயோகமும் இல்லை. அதனால் எவனை நினையாமல் பண்ணினால் இத்தனை காரியங்களும் வீணாய் போகிறதோ அப்படிப்பட்ட நாராயணா விஜயத்தே என்று, அப்படிப்பட்ட நாராயணன் வெற்றி பெற்று விளங்கட்டும்னு சொல்கிறார். அதாவது என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால், இவை எல்லாவற்றாலும் ஆராதிக்கப்படுபவன் யார் என்றால் பகவான் நாராயணன் தான். அதாவது வேதத்தை ஒருத்தன் அத்தியனம் பண்ணினால் வேதைஷ சர்வை ரகமேவ வேத்யா என்று பகவான் சொல்லியிருக்கிறபடியினாலே எல்லா வேத பாகங்களும் பகவானைத்தான் குறிக்கிறது. எல்லா விரதங்களும் பகவானுக்காகத்தான் ஏற்பட்டது. எல்லா தர்ம காரியங்களும் பகவானுக்கு தொண்டாகத்தான் செய்யப்பட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. எல்லா தீர்த்தங்களும் பகவானோடு சம்பந்தம் உடையது. அப்படி இருக்கிற பொழுது பகவானை நினையாமல் இந்த காரியங்களை மட்டும் செய்தால் இந்த காரியங்கள் எந்த பலனையும் தராது. அந்த காரியங்கள் அத்தனையும் வீணாயே போய்விடும் என்று சொல்லி, அதனால் என்ன சொல்லுகிறார்? எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பகவானை நினைத்து, அந்த பகவானுக்கு செய்கிற தொண்டாக தான் செய்கிற காரியம் நினைத்து எவன் செய்கிறானோ அவன்தான் உண்மையான பலத்தை அடைகிறான் என்று இந்த ஸ்லோகத்திலே குலசேகரர் எடுத்து காட்டுகிறார். இன்னும் ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.